வணக்கம். ட்ரம்ப் ஈரானுக்கு கொடுத்த கெடு திங்கட்கிழமை வரைக்கும் இருக்கு. ஸோ மார்க்கெட் என்ன ஆகும்? நிஃப்டியோட லெவல் என்ன? அடுத்து இந்த வாரம் ஏன்னா லாஸ்ட் வீக்ல பெரிய டேமேஜ் இல்ல. பட் ஆனா மார்க்கெட் ஸ்டில் இன்னும் ஒரு பேனிக் மோட்ல தான் இருக்கு. கோல்டு, சில்வர் ஒரு பெரிய ஃபால். ஓவராலா வரப்போற திங்கட்கிழமை மார்க்கெட் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு? கேப் டவுன் இருக்குமா? கேப் அப் இருக்குமா? இன்கிரீஸ் ஆகுறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? இல்ல ஏதாவது மார்க்கெட் சப்போர்ட் பண்ணுமா? இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. டெலகிராம் குரூப்போட லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் நெறைய விஷயங்கள் இருக்கு. இந்த திங்கட்கிழமை நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு. அதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட் என்ன வெள்ளிக்கிழமை எப்படி முடிஞ்சிருக்குன்றத பார்த்துடலாம். டவ் ஜோன்ஸ் கிட்டத்தட்ட 1%, நாஸ்டாக் நியர்லி 2% கிட்ட இறங்கியிருக்கு. S&P 500 1.5% ஃபால் ஆயிருக்கு. இதில கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, S&P 500 இந்த 2026ல எவ்வளோ ரிட்டர்ன் குடுத்ததோ கம்ப்ளீட்டா எரேஸ் பண்ணி இப்ப நெகட்டிவ் ஜோனுக்குள்ள அதாவது பேரிஷ் மோடுக்குள்ள டர்ன் ஆயிருக்கு. நேத்து நைட் முடிஞ்ச யூரோப் மார்க்கெட் 1.5%லேருந்து 2% வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி கிட்டத்தட்ட 290 பாயிண்ட் இறங்கி 22,800க்கு நியர்ல முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் இந்த வெள்ளிக்கிழமை நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நடந்திருக்கிற விஷயங்கள். ஸோ திங்கட்கிழமை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் ஏசியால வரதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் வந்தது அப்படின்னா, மேபி திங்கட்கிழமை மார்க்கெட்ட கை குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆ அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானோட போர் இப்போதைக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாவே இருக்கு. இப்போ ஒன் பை ஒன்னா நம்ம அடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிஃப்டியோட லெவல் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட நிஃப்டி ரெக்கார்ட் ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிப்ரவரி 3ஆம் தேதி 26,341 போச்சு. இப்போ வெள்ளிக்கிழமை முடிஞ்சிருக்கிறது 23,114. கிட்டத்தட்ட 3,200 பாயிண்ட் கிட்ட ரெக்கார்ட் ஹைல இருந்து இந்த 1 1/2 மாசத்துல நிஃப்டி இறங்கியிருக்கு. இப்போ நிஃப்டி மட்டும் இல்ல, ஓவரால் குளோபல் மார்க்கெட்டோட ஃபாலும் இதில நம்ம சேர்த்தே சொல்லலாம். குளோபலாவே ஃபால் ஆயிருக்கு. அதில ரொம்ப முக்கியமா கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த 22,900ன்றது ரொம்ப ஒரு குரூஷியலான லெவல். அதாவது கடந்த வியாழக்கிழமை அன்னைக்கு 22,930ன்றது லோ வந்தது. இந்த லோவ உடைச்சது அப்படின்னா, மார்க்கெட்ல இன்னும் செல்லிங் பிரஷர் கொஞ்சம் அதிகமாகறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதில இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. பாசிட்டிவா ரிவர்சல் ஆகறதுக்கான ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அது ஒன் பை ஒன்னா அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ கோல்டு, சில்வர் ஆம் கிட்டத்தட்ட 43 வருஷத்துல இல்லாத அளவுக்கு ஒரே வாரத்துல பிக்கெஸ்ட் ஃபால் அப்படின்னு சொல்லலாம் கோல்டு. ஸோ ஏன் கோல்டு ஃபால் ஆகுது? இத பத்தின நான் செப்பரேட் வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அத பத்தின டீட்டெயில். இப்போ என்னன்னா, இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் கோல்டு, சில்வர் வீக்கா இருக்கறதா வாய்ப்பு இருக்கு. மேபி இந்த ப்ராப்ளம் கன்டின்யூ ஆகும்போது, இன்னும் க்ரூட் ஆயிலோட பிரைஸ் அப் டூ $150 வரைக்கும் இன்கிரீஸ் ஆகறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேபி இது அடுத்தடுத்து என்ன பிரச்சனை வரும்? இல்ல இந்த பிரச்சனையிலிருந்து கூல் ஆஃப் ஏதாவது ரிலாக்சேஷன் கிடைக்குமா? ஏதாவது இம்ப்ரூவ்மென்ட் நடக்குமா? அப்படின்றது தான் இன்வெஸ்டர்ஸோட எதிர்பார்ப்பு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்ப அடுத்தது இந்த யுஎஸ், இஸ்ரேல், ஈரானோட பிரச்சனை என்ன கட்டத்தில இருக்கு? ஆம் இந்த ஈரான் வார்ல அமெரிக்காவோட பிரசிடென்ட் ட்ரம்ப் குடுத்திருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க வந்து ஆல்மோஸ்ட் எங்களோட அப்ஜெக்டிவ்க்கு ரொம்ப க்ளோஸா வந்துட்டோம். வைண்டிங் டவுன் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறார். நாங்க வந்து ரொம்ப கிரேட் மிலிட்டரி எஃபோர்ட் வந்து ரொம்ப க்ளோஸ் டூ எங்களோட டார்கெட் கிட்ட வந்துட்டோம். அதில ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம கவனிக்கணும். அதாவது என்னன்னா, போருக்கு முடிவுக்கு வரப்போகுதுன்றத ஒரு பக்கம் சொன்னாலும், ஈரானோட மிலிட்டரி பேஸ் அவங்களோட கம்ப்ளீட் டாமினன்ட் பவர வந்து அழிக்க போறோம் அப்படின்றது இன்னொரு பக்கம் இந்த போர் இன்னும் வீரியமாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப இந்த டூயல் சைட் மைண்ட் செட் தான் இந்த ட்வீட்ல இருந்து பார்க்க முடியுது. அடுத்து இன்னொரு விஷயம் சனிக்கிழமை குடுத்திருக்கிற விஷயத்துல அவர் சொல்லியிருக்கிறது, ட்ரூத் சோஷியல் அவரோட பேஜ்ல சொல்லியிருக்கிறது என்ன சொல்லியிருக்காருன்னா, 48 மணி நேரம் நான் டைம் தரேன். நீங்க ஹார்மஸ வந்து எந்த ஒரு மிரட்டலும் இல்லாம நீங்க கைப்பற்றுனதுல விடுவிக்கணும். டிரான்ஸ்போர்டேஷன பழையபடி எடுத்துட்டு வரணும் அப்படின்றத கண்டிஷன் குடுத்துருக்காங்க. அப்படி இல்ல அப்படின்னா, அவங்களோட மின் உற்பத்தி, அவங்களோட பவர் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா ஆ பாதிப்பு வரும் அப்படின்னு ஒரு மிரட்டல் குடுத்திருக்கிறார்.
இது வந்து திங்கட்கிழமை வரைக்கும் இந்த டைம் டியூரேஷன் இருக்குது. ஆனால் அதுக்கு ஈரான் உடனடியாகவே பதில் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, எங்களோட கட்டமைப்பை நீங்கள் வந்து தாக்கினா உங்களோட மேஜர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அட்டாக் பண்ணுறதுக்கு நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் வீரியம் அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஃபியூயல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, எல்பிஜியோட ஷார்ட்டேஜ். ஆனால் இங்கே எல்பிஜின்னு வரும்போது நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 20% எல்பிஜி வந்து முக்கியமாக கமர்ஷியலுக்கான எல்பிஜியோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கவர்மெண்ட் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற இந்த தட்டுப்பாடு குறையிறதுக்கான வாய்ப்பு, மார்க்கெட்டுக்கு அது ஒரு பாசிட்டிவான இம்பேக்ட். எனர்ஜி ஸ்டாக்ஸுக்கு, எஃப்எம்சிஜியில் இருக்கிற ஒரு சில கம்பெனிஸ்க்கும் அது ஒரு பாசிட்டிவாக பார்க்கலாம். இப்போது எல்லாருக்குள்ளே இருக்கிற இன்னொரு கொஷின் என்னென்னா, 2008 தான் இந்த 25 வருஷத்தில் நடந்த மிகப்பெரிய ஃபால் ஸ்டாக் மார்க்கெட். அதை விட மோசமாக இருக்குமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க. பட் அந்த மாதிரி 60 to 70% மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போது நியர்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12% அந்த ரேஞ்சுக்கு தான் நிஃப்டி இப்போ ஃபால் ஆகிருக்கு. அதாவது ரெக்கார்ட் ஹையிலேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த 12% வந்து இன்னும் பெரிய அளவுக்கு ஃபால் வருமான்ற ஒரு பேனிக் இருக்குது. பட் ஆனால் இந்த ஃபால் பயத்தை விட ஒரு வாய்ப்பாக நம்ம பயன்படுத்துறது பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஒரு சில விஷயங்கள் எஃப்ஐஎஸ் எடுத்துக்கலாம். 5500 கோடி ரூபா அளவுக்கு வெள்ளிக்கிழமை செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஏஎஸ் 5700 கோடி ரூபா அளவுக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது டிஏஎஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் இந்த மார்க்கெட் ஃபாலை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இதை தாண்டி நம்ம எந்தெந்த செக்டார் கவனிக்கலான்றதுக்கு முன்னாடி, ஆயில், எல்என்ஜி, எல்பிஜி இந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம மண்டே கவனிக்கலாம். ருபியோட ஃபால் வந்து ஐடி செக்டாருக்கு பாசிட்டிவ். பட் இந்த ஏஐயோட பிரேக் டவுன் வந்து ஐடி செக்டாரில் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. மேபி இந்த ஃபால் ஐடி செக்டாருக்கு நாளைக்கு, அதாவது ருபியோட ஃபால் நாளைக்கு ஐடி செக்டாருக்கு ஒரு பாசிட்டிவ் கொடுக்குமான்றது ஒரு பக்கம் இருந்தாலும், நாஸ்டாக் இண்டெக்ஸ் மோர் தென் 2% அமெரிக்காவில் வெள்ளிக்கிழமை ஃபால் ஆனது. மேபி ஒரு ஸ்ட்ரகிள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்தது இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடியது என்னென்னா, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் இன்னும் வீக் ஆச்சுன்னா மார்க்கெட் இன்னும் வேகமாக இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒரு கன்சர்னாக நம்ம பார்க்கணும். அப்போ என்னென்னா, மார்க்கெட் ஃபால் ஆகும்போது நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி அதிகமாக இறங்குதுன்னா அது இன்னும் அதிகமான ஒரு வீக்னஸை, ஒரு வேகத்தை, அந்த சரிவுக்கான வேகத்தை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸு ஃபாலோ பண்ணுங்கள். மார்க்கெட்டோட ட்ரெண்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, பாண்ட் ஈல்டோட ப்ரெஷர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரிகர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ சென்டிமெண்ட் வந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் தான் ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஆர்பிஐயோட பாலிசி அனௌன்ஸ்மெண்ட்டோ இல்லை கவர்மெண்ட்டோட அனௌன்ஸ்மெண்ட்டோ ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃபென்சிவ் மோடு தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுன்னா மேபி அது மார்க்கெட்டை கொஞ்சம் புஷ் பண்ணுறதுக்கு அப்சைடு மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஷெட்யூல்டு ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்க கொடுக்கல. பட் மேபி ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்தது அப்படின்னா அது மார்க்கெட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த வாரனால் ஏர்னிங்ஸோட ஃபோர்காஸ்டிங் டவுன்கிரேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறதுல தாமதப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறையாமல் போகலாம், இல்லை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது ஒரு பிரச்சனை. இதெல்லாமே வந்து நம்ம திங்கட்கிழமை மார்க்கெட்டில் இப்போ இருக்கிற ஒரு சில பிரச்சனையாக பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இருக்கிற நிஃப்டி ட்ரெண்ட் வேல்யூவில் எந்த இடத்துல பிரச்சனை வரும்? இப்போ இந்த 22,000 to 23,000 இப்போ வரப்போகிற வாரத்தில் மார்க்கெட் வந்து மேபி கிஃப்ட் நிஃப்டியோட வேல்யூ வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரொம்ப ஒரு குரூஷியலான ஜோன் அப்படின்னா இந்த 22,900 அந்த லெவல் நியர்லி இல்லை அந்த லெவலுக்கு பிலோவில் ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது. 22,900க்கு கீழே ஓப்பன் ஆச்சு, இல்லை அந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் நிஃப்டி சஸ்டெயின் ஆனால் இன்னும் கொஞ்சம் வீக்னஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் ஓவராலாக பிக் பிக்சராக பார்க்கும்போது 22,000 to 23,000 ஒரு பேஸ் ஜோன். இந்த லெவல் 21 to 22,000 பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு ஜோன். அது 20 to 21 பேனிக் ஜோன், 19 to 20 எக்ஸ்ட்ரீம் ஜோன், 18 to 18ன்னு வரும்போது இந்த பிளாக் ஸ்வான் டெய்ல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் ஜோன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதுதான் வந்து இன்னும் செல்லிங் ப்ரெஷரையோ இல்லை பேனிக்கையோ இன்னும் அதிகமாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நான் இந்த அளவுக்கு இறங்கும் அப்படின்றத நான் சொல்ல வரல. பட் ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் நம்ம எந்த லெவலில் இருக்கிறோம், அது அடுத்தடுத்த லெவல் வரும்போது அதுக்கு என்னென்னு ஒரு முன்கூட்டியே ஒரு
நம்ம ஒரு பிளான்டு ஒரு ஆக்ஷனாக நம்ம எடுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்தது ஃபார்மா ஸ்டாக்ஸ் நம்ம கவனிக்கலாம் மண்டே. ஃபார்மா ஸ்டாக்ஸில் வந்து நெகட்டிவ் அப்படின்னா டிவிஸ் லேபுக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருக்குது. ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருந்து 571 கோடி ரூபாய்க்கான ஒரு டிமாண்ட் ஆர்டர் நோட்டீஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. இது தவிர மற்ற கம்பெனிஸ், மற்ற ஃபார்மா, சன் ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, டோரன் ஃபார்மா, ஜைடஸ், இந்த ஸ்டாக்ஸுக்கெலாம் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னா, இவங்க இந்த நியூ ட்ரக் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க, இன்ஜெக்ஷன் டயாபெட்டிஸ்க்கான. ஸோ இதில் வந்து ஏற்கனவே ஒரு கம்பெனியோட பேட்டன்ட் வந்து முடிகிறதுனால இப்போ மல்டிபிள் கம்பெனிஸ் இந்தியாவில் இந்த ட்ரக், முக்கியமாக சன் ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, டோரன் ஃபார்மா, ஜைடஸ் லைஃப், இந்த ஆல்கெம், இவங்க எல்லாமே லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ரைஸ் வந்து ரொம்ப குறைவாக மார்க்கெட்டில் ரிசீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த எல்லா கம்பெனியுமே அந்த லான்ச் பண்ணுறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறது. ஃபார்மா ஸ்டாக்ஸ் நம்ம கவனிக்கலாம். அடுத்தது கோல் இந்தியா இந்த எனர்ஜி செக்டாரோட டிஸ்ரப்ஷன் வந்து பெரிய அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ரியாக்ஷன் தான் இருந்தது. ஆனால் ஐபிஓ இவங்களோட சப்சிடி குரூப் கம்பெனி ஃபஸ்ட்டு டே ஆல்ரெடி லான்ச் ஆனதில் பெரிய அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை மார்க்கெட்டில். 7% மட்டுமே சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் நடந்திருக்கு. அடுத்து இன்னொரு ஸ்டாக்கை நம்ம கவனிக்கணும்னா பிவிஆர் ஐநாக்ஸ் நம்ம கவனிக்கலாம். துரேந்தரோட செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல், எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு நியூஸு. இது வந்து பிவிஆர் ஐநாக்ஸுக்கு கை கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது மார்க்கெட்டில். டிசிஎக்ஸ் சிஸ்டம் 570 கோடி ரூபாய்க்கு மேலே ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. மேபி 560 to 570 கோடி ரூபா அளவுக்கு இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம மார்க்கெட்டில் கவனிக்கலாம். ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் ஒரு கேப் டவுனுக்கான வாய்ப்பு. ஏஷியன் மார்க்கெட் ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் நடந்தால் மட்டுமே நம்ம மார்க்கெட் வந்து இது எதிர்பாராமல் ஒரு பாசிட்டிவாக டர்ன் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படி இல்லைன்னா ட்ரம்ப் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அவரோட ட்வீட்டில் கொடுத்தாலும், இந்த போர் முடிவுக்கு வருதுன்ற அனௌன்ஸ்மெண்ட், இதெல்லாமே ஏதாவது எதிர்பாராமல் நடந்தால் மட்டுமே மார்க்கெட்டுக்கு கை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்த்து இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் வச்சு பார்க்கும்போது ஸ்டில் கிஃப்ட் நிஃப்டியை வச்சு கம்பேர் பண்ணும்போது 22,900, 22,800 இந்த ரேஞ்ச் வந்து இப்போது கிஃப்ட் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு 150 to 250 பாயிண்ட் டவுனில் சான்சஸ் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் அது எப்படி இருக்குன்றதை பார்த்தா தான் நமக்கு ஒரு ரியல் பிக்சர் 915க்கு என்ன ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ நம்ம அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் த குரூஷியல் லெவல் அப்படின்னா 22,900. 22,900க்கு கீழே விழுந்தது அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் சஸ்டெயின் ஆனால் 22,500 தான் அடுத்த சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஏப்ரல் 4 ட்ரைனிங் செஷன் இருக்குது சென்னை தாம்பரமில். ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங், அதாவது என்னென்னா டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜியும் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியும் யூஸ் பண்ணி நிஃப்டி சென்செக்ஸ் வீக்லி ஆப்ஷன் எப்படி ட்ரேட் பண்ணலாம், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏப்ரல் 4 சனிக்கிழமை காலையில் 11 மணிக்கு. ஸோ அதுக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. இது ஒரு ஃப்ரீ ட்ரைனிங் செஷன். லிமிடெட் சீட்ஸ் மட்டுமே அவைலபிள் இருக்குது. நன்றி, வணக்கம்.